Jaya TV digital நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் Dharani. என்னோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இங்க வந்திருக்கேன். சர்ஃபிங் என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. நீங்க சர்ஃபிங் பண்ணிருக்கீங்களா? பண்ணலனா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. Actually, I am in Kovalam village, Fisherman village. I am அப்பா சின்ன வயசுல இருந்தே ஃபிஷிங் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அப்பாவோட ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி போயிருக்கேன். அதுக்கு அப்புறம் என்னோட சர்ஃபிங் லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனது 2011 மேல தான் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய லைக் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்ட்லயே வந்தேன். அதுக்கு அப்புறம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டடீஸ் ஆக்சுவலா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணிருக்கும்போது தான் சர்ஃபிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட 2 கரியருமே ஒண்ணா தான் பண்ணேன். தென் சர்ஃபிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓவரால் பார்த்தீங்கன்னா 22 அவார்ட்ஸ் சர்ஃபிங்கில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் சர்ஃபிங் என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வைஸ் லைக் மெனி திங் நான் சொல்லணும்னு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய தூண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன்காரங்க தான் அவரோட கிட்ஸை கூப்பிட்டு இங்கே சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தார். ஈவன் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் மோஸ்ட்டாக எல்லாருமே பண்ணது தான். நாங்கள் புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லா கம்யூனிட்டிலையும் பண்ணது தான். லைக் ஃபிஷிங் வில்லேஜில் சின்ன வயசில் எல்லாருமே பீச் பக்கத்தில் போய்ட்டு ஜாலியாக அந்த அலைகளோடு விளாட்றது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் நம்ம குளிச்சோன்னா பேரண்ட்ஸ் திட்டுவாங்க எப்பயுமே. அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணாங்க. அந்த சர்ஃபிங் பண்ணன்னு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் கேட்டப்போ அந்த கிடைக்கல, அவங்க தரல. தென் அதுக்கப்புறம் என்னோடய கசின் கிட்ட போர்டு இருந்துச்சு. அந்த போர்டை வாங்கி தான் நான் சர்ஃபிங் கற்றுக்கிட்டேன். என்னோடய செல்ஃப் தாட்டில் தான் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 மந்த். அதுக்கப்புறம் போக போக நான் சர்ஃபிங் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சர்ஃப் டாப் உருவாச்சு. அவங்களோட நான் கமிட் பண்ணி ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணிவிட்டு கிளாஸஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி காம்படிஷன் போனால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக என் அப்பா கிட்டேருந்து நிறைய இருந்துச்சு. அப்பா என்னென்னா நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, லைக் ஈவன் என் வீட்டை சுற்றி பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்பா கிட்டே நிறைய சம்டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவன் பையன் காலேஜ் படிச்சிருக்கான், அவன் வேலை பார்க்காம இந்த வேலையை பார்க்க போகிறான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அப்படி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. பட் ஆனால் என் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் என்ன பண்ணுறேனோ அது நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. என்னோடய ஃபீல்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு அம்மா சூஸ் பண்ணாங்க. அப்பா ஒத்துக்கவே இல்லை. நான் சின்ன வயசில் அவரோட ஒரு ஜாலினஸ்க்காக தான் லைக் ஹாலிடே டைமில் தான் ஃபிஷிங் போகலான்னு சொல்லிட்டு கேட்பேன். பட் அவர் என்ன பண்ணார்னா ஒரு வாட்டி என்னை போட்லேருந்து நெக்கை ஹோல்ட் பண்ணி தூக்கி கீழே போட்டு கழுத்துலேயே மெரிச்சார். தென் அதுக்கப்புறம் நான் அவருக்கு பயந்துட்டு ஓடினேன். என்னை சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. தென் அந்த தருணம் மறக்க முடியாது. அப்போது அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் ரன் ஆகிட்டு நான் சர்ஃப் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்கிட்ட கேட்டாங்க, நீயா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஆஃபீஸ் தான் போக மாட்டேற, சரி நீ என் கூட மீன் பிடிக்கவா, நம்ம ஃபிஷிங் போகலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் நான் ஒரே வார்த்தை சொன்னேன். பட் நான் அப்போ கேட்டேன், லைக் சும்மா தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்பயும் நீங்கள் வேணான்ட்டீங்க, இப்போ மட்டும் நான் இதுக்கு உங்கள் கூட வரணும், ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிருக்க வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன், என் வழியில் நீங்கள் விடுங்க சொல்லிட்டு நான் விட்டேன். பட் ஆனால் என் அம்மா ரொம்ப லைக் ஐ ஹேவ் டு சே மோர் தேங்க்ஸ் ஃபார் மை மதர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா அவங்க தான் என் அப்பாவுக்கும் அந்த கிளியர் பண்ணாங்க அவரோட மைண்ட்லேருந்து. அம்மா எடுத்து சொன்னாங்க, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணட்டும், அதை விடுங்க, நீங்களா அவன் தான் வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும், அவனுக்கு என்ன வேணுமோ அவன் பார்த்துக்க போகிறான் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தது என் அம்மா. நான் டிசைட் பண்ணேன் ஐ வாண்ட் டு பி a surf instructor. ஏன்னா சர்ஃப் இன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு லைஃப் டிஃப்ரெண்ட்டு.
நிறைய பீப்புள் நம்ம மீட் பண்ணலாம். அவங்களால தான் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகிருக்கு. என்னோடய பர்சனாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆனது இந்த சர்ஃப் லைஃப்பில் தான். ஐ வாண்ட் டு பி அ சர்ஃப் இன்ஸ்ட்ரக்டர். அதுதான் நான் சூஸ் பண்ணேன். ஐ எம் ஸோ ப்ரவுட். என் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதால். அதே மாதிரி என் அம்மாவுக்கும் நான் சர்ஃபிங் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க கூப்பிட்டு போயிருக்கேன். ஷி வாஸ் என்ஜாய். மோஸ்ட்டாக சொல்லலாம் நான் வந்து டீச் பண்ணது மோர் தென் 10,000 மேலே இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 85 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் நான் சொல்லி தந்திருக்கேன். மோஸ்ட்டாக சொல்லலாம் நான் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்குது, அவ்வளோ பேர் சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் சாய்ஸபுளாக ஒரு 2 பேர் சொல்கிறேன், டாயன் அண்ட் தென் கிஷோர். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிஷோர் பற்றி சொல்லணும்னா கிஷோர் வந்து ஒரு ஃபிஷர்மேன் வில்லேஜ்லேருந்து தான் வந்தாங்க. பட் ஆனால் அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்விம்மிங்கே தெரியாது. பட் அதை மேனேஜ் பண்ணியும் அவங்க வந்து சர்ஃபிங் பண்ணாங்க. இப்போ இட் டூ ரியலி வெல் சர்ஃபிங் அண்ட் தென் ஸ்விம்மிங் ஆல்சோ. டாயன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிட்டிலேருந்து வந்தாங்க. பட் ஆனால் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சர்ஃபிங் பண்ணணுன்ட்டு. பட் அதே மாதிரி அவரும் எங்களோட மிங்கிளானாங்க. அதே மாதிரி கிட்ஸ் 2 பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க 2 பேரும் என்னால் மறக்க முடியாது. லைக் நிறைய பேர் இருக்காங்க, பட் சாரி அது சொல்ல முடியலனா. சர்ஃபிங்ன்றது லைக் எங்களுக்கு அந்த வேவ் சூஸிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியர். ஏன்னா நாங்கள் கடலோடவே வாழ்ந்துருந்ததால் எங்களுக்கு அந்த ஃபியர்னஸ் இல்லை. பட் வெளியேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபியர் இருக்கும். அதே மாதிரி அந்த வேவ் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷர்மேன் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அச்சீவ் பண்ண ஒரு சர்ஃப் சாம்பியன்ஸ் ஆகணும்னு நினைச்சா அச்சீவ் பண்ணலாம் யாராக இருந்தாலும். பட் மெயின் திங் ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர். ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் ஈவன் ஃபிஷர்மேன் பண்ணுறாங்கன்னா ஃபிஷிங் வந்து ஒரே நாள் எல்லாம் கற்றுக்கல. அவங்க வந்து அப்பாவோட தாத்தா வந்து என் அப்பாவை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு என் அப்பா சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் அதே தான் அவங்க பழகிருக்காங்க. அதே மாதிரி சர்ஃபிங்கை தான் நீங்கள் நம்ம பழகினா மட்டும்தான் நம்மளோட டெக்னிக்கல் லைக் இம்ப்ரூவ்மெண்ட் பர்சனலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இல்லைனா ஒரு ப்ராக்ரஸும் இருக்காது. பட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். மெயினாக சொல்லணும்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய என் அப்பாவுக்கே ரொம்ப பிடிக்காது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய டிப்ளமோ முடிச்சுட்டு நான் டைரெக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரேக் இருந்துச்சு, ஒரு 3 மந்த் பிரேக் இருந்துச்சு. அப்போ தான் நான் சர்ஃப் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் என்ன பார்த்தாங்க. நான் மோஸ்ட்டாக டைம் வார்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 6 ஹவர் இல்லை 7 ஹவர் வீட்டில் சாப்பிடாம அப்படியே சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பா கிட்ட நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, என்னடா அவன் என் கசின்ஸ் நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, என்னடா அவன் காலேஜில் சேர்க்கிற, இவன் என்னன்னா ₹1,00,000 சேர்த்து இது பண்ணி காலேஜில் சேர்க்குறீங்க. பட் ஆனால் இவன் என்னன்னா ஜாலியாக கடமையோட எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு இருக்கான், இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க ட்ரங்க் ஆகிட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபிஷிங் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்குது, ரிலீஃப் பண்ணுறதுக்காக தே ட்ரங்க் லைக் அவங்க ஃபீல் லைக் அந்த பெயின் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அது பழக்கப்படுத்திட்டாங்க. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என் அப்பா அதை கேட்டுட்டு வந்து அந்த நைட்டில் வந்து என் அம்மா கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. ஏன் பையன் இந்த மாதிரி பண்ணுறான் அது பண்ணுறான் சொல்லிட்டு கேட்டு நிறைய பிரச்சனை வரும் என் வீட்லேயும். என் அம்மா வந்து அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் பண்ணுறான், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் மதர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் ஸ்டில் நான் இங்கே இருக்கேன் ஒரு நல்ல லெவலில். ஃபிஷிங் பண்ணாலும் ஓகே நான் ஒரு நல்ல ஒரு காசு மேக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் எனக்கு கிடச்சிருக்காது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் ஆனால் மோஸ்ட்டாக நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரேஸியாக இருந்தேன். லைக் ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 டைம் நேஷ்னல் சாம்பியன் வின் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஒரு 2017 பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ்ஏ இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் போனேன். அந்த கோர்ஸ் போன பிறகு தான் எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து டீச்சிங்கில் சேஞ்ச் ஆச்சு. எதனால்னா அங்கே வந்து நிறைய குட் திங்ஸ் சொன்னாங்க. எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர்னால் எப்படி இருக்கணும், அதே மாதிரி சர்ஃபர்னால் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லைக் சம் சர்டன் ஆஃப் ரூல்ஸ் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பி பேஷண்ட் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸுக்கு போன அப்புறம் தான் லைக் ஐ ரியலைஸ் ஐ வாண்ட் டு பிகம் இன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா சர்ஃபராக இருந்தால் நான் ஒரு சர்ஃபர், பட் வெளியே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர்னால் நிறைய பேருக்கு நான் கோச் பண்ணும்போது அது என்னோட திறமை நிறைய பேருக்கு நான் பகிர்ந்துருக்கிறதால அது நிறைய லைக் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஸ்பாட் இன்னும் நல்லா வளருது. அதுக்கு ஒரு ஊண்டுதோலாக நானாக இருக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் இட்ஸ் அமேசிங். ஏன்னா
ஏதோ என்னோட ஃபர்ஸ்ட் வின்னிங் அது என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வின்னிங். நான் எந்த ஸ்போர்ட்ஸும் அவ்வளவும் பண்ணதில்லை, பட் எல்லா ஸ்போர்ட்ஸும் விளாடுவேன், மோஸ்ட்டாக எதுவுமே அவ்வளவும் பண்ணதில்லை. பட் சர்ஃபிங் பண்ணேன், அதில் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 1.5 இயர் கழிச்சு ஐ காட் த ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் த இந்த கோவ்லாங்கில் தான் 2013. அந்த மொமெண்டம் வந்து நான் ஃபர்கெட் பண்ண முடியாது. ஏன்னா வேற லெவல் ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி 2016 பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் இது. நான் டபுள் வின்னர் அவார்ட் வின் பண்ணேன் ஓப்பன் அண்ட் லோக்கல் இதுவில். தென் அந்த ஒரு மூமெண்ட்டை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஓப்பன் லோக்கல் ஓகே இந்தியன்ஸோட, ஓப்பன்ன்றது அதர் கண்ட்ரி பீப்புளோட நல்லா பண்ணேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தேன். அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை நான் மறக்க முடியாது. இன்னும் அந்த மெமரியில் தான் இருக்கேன். இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சர்ஃபர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டி ஏரன். மோஸ்ட் அவரோட வீடியோஸ் தான் நான் யூடியூப்பில் வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா அவரோட ட்ரிக்ஸு, அவர் ரொம்ப கிரேசியஸ்ட் சர்ஃபர். பட் ஆனால் அவர் இப்போ வந்து உயிரோடு இல்லை, பட் ரொம்ப நல்ல சர்ஃபர், ரொம்ப க்ரேஸியாக பண்ணுவார். அவரோட ஸ்டைலை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் க்ரேசியஸ்ட் மூவ் பண்ணுவாங்க, சூப்பர், அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக எனக்கு அந்த தாட் வந்ததில்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடமும் சரி, அரௌண்ட் த பீப்புள் கொஞ்சம் தே ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி என்னோட பாஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ சில். இந்த மாதிரி ஒரு பாஸ் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அவர் எங்களோட தோளில் தட்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்பாங்க, நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணனா இன்னும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. அதே மாதிரி சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா டிடி குரூப் அருண் வாசு, அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா அவர் இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்ஸே வெளியே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த லெவலுக்கு அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட் பண்ணுறதுல சரி. சர்ஃபிங் ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் கோவ்லாங்கில் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டும் நம்ம நடத்தியிருக்கோம். இதுக்கு எல்லாமே மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அருண் வாசு தான். அந்த மாதிரி ஈவெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு சர்ஃபிங் ஒரு ஈவெண்ட்டு இந்தியாவிலையும் பண்ணுற அந்த ஸ்போர்ட் இருக்குன்ட்டு. ஒன்றுமே இல்லை, ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும், அதை எதிர்த்து நீங்கள் நிற்கணும். இப்போது எனக்கு சரி இந்த வழியில் போகிறேன், எனக்கு தடை இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஹேவ் டு கீப் ஃபைட் ஃபார் இட். அந்த பிரேக் பண்ணால் தான் உங்களால் அந்த பாத் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட பிரைட் ஃப்யூச்சரை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்னோட இதுவே மாறி இருக்கு என்னோட திங்ஸு. இப்போ ஒரு சர்ஃப் பிரான்ச்சுக்கு இதுவாக இன்சார்ஜாக இருக்கேன். அதுக்கு ஒரு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட இதுதான். நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. அதை எதிர்பார்க்காம நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அது நீங்கள் பண்ணுங்கள். பட் அதை விட்டுட்டு வேறு எதுவும் யோசிக்காதீங்க. the path will be clear for you guys, but focus what you want to achieve. அதுக்கு அந்த பாத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். என்னோட ட்ரீம் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃபிங் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் லெவலில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் தான். ஆக்சுவலாக இந்த இயர் கான்டெஸ்ட் நடக்க வேண்டியது ஒலிம்பிக்கில், பட் அது கொரோனா என்ற இதுன்றதால அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒலிம்பிக்கில் என்னோட சைடில், அதாவது ஈவன் இந்த சர்ஃப் கம்யூனிட்டி சைடில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம இந்தியா லெவலில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ரெப்ரசன்ட் பண்ணி, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஏதோ என்னோட ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி. சர்ஃபிங் நான் கஷ்டம் நினச்சின்னா கஷ்டம்தான். ஏன்னா நம்மளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத போது எதுவுமே கற்றுக்க முடியாது. என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நான் சர்ஃபிங் பண்ண முடியும்னு நினச்சின்னு வச்சுங்க, ஐ கேன் டூ இட். என்னால் பண்ண முடியாது, ஐ கான்ட் சொல்லிட்டீங்கன்னா யூ கான்ட். இஃப் யூ கேன் யூ கேன். பட் எல்லாராலையும் பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஆஸ் அ கோச் ஐ கேன் டெல் யூ தட் யூ கேன் ஏபிள் டு. யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரியுதோ தெரியலையோ பிரச்சனை இல்லை, எனி ஒன் கேன் டூ இட். நான் வந்து ஒரு 16 இயர்ஸ் ஓல்டில் இருக்கும் போதே நான் வந்து ஒரு ஒரு ஆளை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் ட்ரவுன் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இக்கணும் ஃபுல்லாக வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது நான் கிட்டே போயிட்டு அவரோட தலைமுடியை பிடிச்சிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ வந்து நாங்கள் மரத்தோட அண்டையை வச்சுட்டு தான் குளிச்சுட்டு இருப்போம். அது மேலே படுத்துட்டு நான் அவரை பிடிச்சிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா
அவங்க ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னோட லைஃப் ரிட்டர்ன் வந்தோடனையும் ஒரு ஹாப்பினஸ் பார்த்தேன். அதுலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தென் இந்த ஃப்ளட் டைமில் கூட ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரெஸ்கியூ போயிருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஊரப்பாக்கம்ல ஒரு ஓப்பன் ஸ்விவேஜில் ஸ்டக் ஆகிட்டேன். லைக் அப்போ சடனாக வாக் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு உள்ளே போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருந்தவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. எனக்கு இந்த சர்ஃபிங் அப்புறம் அந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால கடல் அலைங்க ரொம்ப இதுவாக இருக்கும்ல, அதே மாதிரி தான். லைக் அதில் ஃபீல் இருந்ததால் கொஞ்சம் ஈஸியாக என்னால் குயிக்காக மேலே வர முடிஞ்சுது. அந்த இடத்துல சப்போஸ் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்க ஒரு சான்ஸ் இல்லை. பட் மெயினாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ப்ளீஸ் லேர்ன் ஸ்விம்மிங். ஏன்னா அது நம்மளோட ஒரு லைஃப் பார்ட்டு. லைக் உங்களுக்கும் நல்லது, பட் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லது. ஏன்னா சப்போஸ் யாராச்சும் ட்ரவுன் ஆகிறாங்க, அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அது யாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு தருணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ திங்க் மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா சீ ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த டைமில் ஒருத்தர் ரிப்பில் மாட்டிட்டு உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. தென் நான் சர்ஃப் போர்டு வச்சுருந்தேன். அவங்கள போயிட்டு காப்பாற்றி கரைக்கு கூப்பிட்டு வந்தேன். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. தென் ஷோருக்கு கூப்பிட்டு அவருக்கு சிபிஆர் பண்ணி அவரோட லைஃப் ரிட்டர்ன் வந்துச்சு. பட் ஆனால் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாராச்சும் லைஃப் சேவ் பண்ணி ஒருத்தரை ஷோருக்கு கூப்பிட்டு வராங்கன்னா அவங்கள சுற்றி கவர் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அன்கான்ஷியஸில் இருக்கும் போது அவங்களுக்கு ப்ரீத் தேவை. மோஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நில்லுங்க. ஏன்னா அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவை மெயினாக. நீங்கள் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஏதோ பொருள் காட்சிக்கு போய் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தரோட உயிர் போராடிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடாது. அதுக்கான ஹெல்ப் நம்ம என்ன தேவையோ அதை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அவங்க யாராச்சும் சேவ் பண்ணிட்டு வராங்களா, அவங்க ப்ராப்பராக சிபிஆர் பண்ணுறாங்களா, அதை பாருங்கள். இதெல்லாம் மோஸ்ட் மெயின் திங். அதை விட்டுட்டு இல்லை நான் அப்படி தான் நின்று பார்ப்பேன்னா பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு லைஃபை சேவ் பண்ணால் அதுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுங்கள். தயவு செஞ்சு சுற்றி கும்பலாக நின்று பார்க்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், சர்ஃபிங்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட். இப்போது மோஸ்ட்டாக நிறைய கிரிக்கெட்டர்ஸும் அந்த ஸ்போர்ட்ஸ் பல லைக் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100%ல் பார்த்தீங்கன்னா ஒரு 95% பீப்புள் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்போர்ட் பண்ணுறதால நம்ம வெல் ஃபிட்டாக இருப்போம். லைக் பாடி லெவலில் ஈவன் மைண்டு எல்லாமே. மோஸ்ட்டாக உங்களோட தாட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும் உங்கள் பாடியில். அதுதான் ஒரு இது நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பார்த்து சர்ஃபிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் லேர்ன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட் உங்களோட லைஃப்க்கு ஒரு பார்ட்டாக இருக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்டை லேர்ன் பண்ணுங்கள். இட்ஸ் குட் ஃபார் அஸ். என்னோடய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துதா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.